நாடு முழுக்க குண்டு வைத்த பயங்கரவாதிகளின் கூடாரமாக நாடு முழுவதும் குண்டு வைத்த பயங்கரவாதிகளின் கூடாரமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. வெல்லட்டும் 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 வெல்லட்டும். உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் வாக்களித்து உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெல்லட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும். வியாபாரிகள் எல்லாம் மிகவும் சிரமப்படுகின்றார்கள். அதன் உள்ளே இருக்கின்ற கழிப்பறை 7 ஆண்டுகள் திறக்கப்படாமல் இருக்கின்றது. இந்த அவலநிலையை போக்கப்பட வேண்டும். அதோடு மட்டுமல்ல, தமிழகத்திலே சொத்து வரி உயர்த்தப்பட்டுவிட்டது, மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுவிட்டது. இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் சோலார் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும். காற்றாடி மின்சாரம் அமைக்கப்பட வேண்டும். இதனால் நமக்கு இறைவன் கொடுக்கப்பட நம் பகுதி தமிழகத்துக்கு பெரிய கொடையாக இருக்கின்றது. இதையெல்லாம் அரசாங்கத்துக்கு ஒன்று கூட இன்று வரை இல்லை. சோலார் மின் நிலையமும் இல்லை, காற்றாடி மின்சாரமும் இல்லை. இதையெல்லாம் தமிழக மக்கள் சட்டமன்றத்தில் நம்முடைய வேட்பாளர் சொல்லி நிறுவி உங்களுக்கு மின்சார கட்டணத்தை குறைக்க வழி செய்வார். இதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் மாற்றுக் கட்சிக்கு வாக்களித்தால் ஆட்சிக்கு வந்த அடுத்த 1 மாதத்திலே மின் கட்டணம் உயர்த்தி விடுவார்கள். தயவு செய்து நீங்கள் எல்லாம் சிரமப்பட வேண்டாம். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்தால் சட்டமன்றத்தில் தந்தை KRM அவர்கள் தமிழகம் எல்லா இடத்திலும் ஆற்றங்கரை குளத்தங்கரை எல்லாம் சோலார் மின் நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்பது குறித்து குரல் கொடுப்பார். அங்கே தூத்துக்குடி கடற்கரை என்னது நம்பிதாதா வந்துட்டாங்களா? இப்போது உங்கள் மத்தியிலே வாக்குகளை கேட்டு நடிகை நமிதா அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கின்றார்கள். KRM அவர்கள் நமிதாவை மிகவும் வரவேற்க கடமைப்பட்டு இருக்கின்றார்கள். அன்பான வாக்காளர் பெருங்குடி மக்களை, புரட்சி நாயகன் KRM அவர்களுக்காக வருகை தர இருக்கின்றார்கள். இப்போது வெல்லட்டும் 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 வெல்லட்டும். அருமை சேகரிக்க வந்திருக்கிறார். மறந்து விருந்து விடாதீர்கள் அன்பு சொந்தங்களே. அண்ணனுக்கு நமிதா சால்வை பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார். பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத். எல்லாருக்கும் அன்பு வேணும், உங்க சப்போர்ட் வேணும். இங்க உங்களுக்காக நிறைய வசதி கொடுக்க போறோம். நம்ம எல்லாமே இந்த பாஜக கட்சி நம்ம மக்களுக்காக, அவங்க முன்னேற்றத்துக்காக, உங்க குடும்பத்தோட வசதிக்காக, அதுக்காக தான் நம்ம எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சரியா? நம்ம பாரதிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், நம்ம ஐயா எடப்பாடி அவர்கள், நம்ம தலைவர் நைனா நாகேந்திர அவர்கள், அப்புறம் நம்ம தமிழ் சிங்கம் அண்ணாமலை அவர்கள், எல்லாமே பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லபடி தெரியும். இப்போ இன்னைக்கு நம்ம வெற்றி வேட்பாளர் KRM ராதாகிருஷ்ணன் அவர்கள் பத்தி கூட நான் பேச போறேன். நம்ம பாஜக கட்சி ஏற்கனவே நம்ம நாடுக்காக, நம்ம மக்களுக்காக, தமிழ்நாட்டுக்காக நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. KRM வேட்பாளர் KRM ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஓட் போடுங்க, ஓட் போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 5 வருஷம் நிம்மதி வசதி, அது நம்ம கேரண்டி. அதான் எங்களுக்கு ஓட் போட்டீங்கன்னா நம்ம வெற்றி வேட்பாளர் திருச்செந்தூர்
திருச்செந்தூர் முருகன் கோவில் நல்லபடி கிளீன் பண்ணி மக்களுக்காக குடிநீர் கொடுக்க போறாங்க. 24 மணி நேரம் தங்கும் வசதி கூட கொடுக்க போறாங்க. கிராமத்துல மெயின் ரோட்ல லைட்ஸ் எல்லாமே கூட சரி பண்ணி தருவாங்க. கால்நடை வளர்ப்பு, இறால், தேனி, கோழி, ஆடு மாடு வாங்கறதுக்காக 50,000 ரூபாய் ஒரு முறை கொடுக்க போறாங்க. பாஜக கட்சி குடும்ப தலைவிக்கு மாசத்துக்கு 2,000 ரூபாய் கொடுக்க போறாங்க. நம்ம பாஜக கட்சி முதல் தலைமுறை இளைநிலை மற்றும் முதுநிலை பட்ட படிப்பு மாணவர்களுக்கு 10 லட்சம் வரை கல்விக்குடன் கொடுக்க போறாங்க. அது கூட வட்டி இல்லாம, அது கூட நம்ம பாஜக கட்சி மக்களுக்காக சென்னை டு திருச்செந்தூர் வந்தே பாரத் கொண்டு வருவார் நம்ம வெற்றி வேட்பாளர் KRM ராதாகிருஷ்ணன் அவர்கள். நம்ம எடப்பாடி ஐயா அவங்க பத்தி பேச முன்னாடி எல்லாருக்காக என் மனசுல ஒரு கேள்வி இருக்கு. நம்ம புரட்சி தலைவி அம்மா ஊரில் இருக்காங்க. அப்போ பெண்களுக்கு எவ்வளவு வசதி இருக்கு, எவ்வளவு பாதுகாப்பு இருக்கு, ஞாபகம் இருக்கா? எல்லாருக்கும் சைக்கிள்ஸ் கொடுத்தாச்சு, மஷின் கொடுத்தாச்சு, லேப்டாப்ஸ் கூட கிஃப்ட்ல கொடுத்தாச்சு. எல்லாமே பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு. அதே மாதிரி பாதுகாப்பு, அதே மாதிரி வசதி வாழ்க்கையில மறுபடி வேணும்னா 5 வருஷத்துல ஒரு வாட்டி தான் இந்த பவர் வரும். ஒரு பவர் வரும். அது எந்த பவர் சொல்லுங்க? ஓட்டு கரெக்ட்னா நன்றி. 5 வருஷத்துல ஒரு வாட்டி தான் இந்த பவர் வரும். அது பவர் நீங்க மறுபடியும் ஒரு வாட்டி மிஸ் பண்ணி நீங்க வேற யாருக்கும் ஓட் போட்டீங்கன்னா அடுத்த 5 வருஷம் உங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் கஷ்டம். ஒரு வாட்டி உங்களுக்கு கையில காசு தர அதை ஓட் வாங்குறதுக்கு வரைக்கும் சுகம். ஆனா அதுக்கப்புறம் 5 வருஷம் கஷ்டம். 25 வருஷம் நீங்க டிஎம்கேக்கு திமுகக்கு ஓட் போட்டாச்சு. ஆனா என்ன ஆயிடுச்சு? ஏதாவது இங்க இருக்கா? குடி தண்ணி கூட இல்லை இங்க. கடைசியா சொல்றேன், நம்ம வெற்றி வேட்பாளர் KM ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஓட் போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 5 வருஷம் நிம்மதி, வசதி, அது நம்ம கேரண்டி. தமிழ்நாட்டுல தாமரை மலரும், தமிழ்நாடு வளரும். நன்றி. நம்ம வெற்றி சின்னம், முன்னேற்றம் சின்னம், வாழ்க்கையில நிம்மதி சின்னம். நன்றி. இந்த காரியங்களை செய்ய முடிந்தும் செய்யாமல் வீணாக்கிய ஒரு வேட்பாளர் தான் திமுக கட்சியினுடைய வேட்பாளர். அன்பான வாக்காளர்கள் கொண்டது உங்களுடைய பொன்னான ஆசிரியர் நாங்களுடைய சின்னத்திலே நாங்கள் மற்றும் பொதுமக்களை உங்களுடைய பொன்னான வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரை சின்னத்திலே தாருங்கள் என நம் பகுதி வேட்பாளர் இதோ உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, வாக்குகளை எல்லாம் தாமரை சின்னத்திலே கேட்டு இந்த நமது வெற்றி வேட்பாளர் KRM ராதாகிருஷ்ணன் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அன்பான வாக்காளர் பெருமக்கள், அருமை சகோதர சகோதரிகளை நாடு மேம்பட
நமது வீட்டு மின்சாரத்தில் உயராமல் நிற்க தமிழகம் வந்து சோலார் மின்சார மையங்கள் அமைக்க, காற்றாடி மின்சாரங்கள் மையம் அமைக்க, மின்சார பில்லை குறைக்க, உங்களுக்கெல்லாம் மின்சார பில்லிலிருந்து ஒரு விதிவிலக்கை ஏற்படுத்த தாமரை சின்னத்திலே வாக்களியுங்கள். மின்சார கட்டணம் உயராமல் இருக்க தாமரை இங்கிருந்து கோயம்புத்தூர் செல்லும் இடமெல்லாம் காற்றாடி மின் ஆலைகள் ஆங்காங்கே பனை மரம் உயரத்தில் நிற்கின்றது. அதுபோலவே இங்கிருந்து கன்னியாகுமரி சென்றால் அங்கு சுமையை மாற்றி அமைத்து தமிழக மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் மின் உற்பத்தி செய்து அதன் மூலம் குறைந்த கட்டணத்திலே உங்களுக்கு மின்சாரம் வழங்க தமிழக சட்டமன்றத்தில் குரல் கொடுக்க சட்டமன்றத்திற்கு நீங்கள் கையாளும் ராதாகிருஷ்ணன் அவர்களை வாக்களித்து வாழ்வாதாரத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய கல்வியை சென்று சென்றால் பாதுகாப்பாக வீடு சேர வேண்டும் என்றால் இங்கே தமிழக சட்டமன்றத்திலே குரல் கொடுக்க வேண்டும். அதாவது தமிழக அரசாங்கத்துக்கு கட்டுப்பாட்டில் உள்ள கீழ்நிலை நீதிமன்றங்களும் மாவட்ட நீதிமன்றங்களும் கிளை நீதிமன்றங்களும் தமிழக அரசு கட்டுப்பாட்டில் உள்ளன. இவர்கள் கொடுப்பது அது செயல்களுக்கு அது உள்ள நிலையில் இப்போதைக்கு 3 நாட்களில் அதற்கு தீர்வு காண வேண்டும். இப்படி ஒரு சூழ்நிலையாக 3 நாள் அதற்கு தீர்வு கொடுக்கப்பட வேண்டும். இப்படி ஒரு சூழ்நிலை மக்களுக்காகவே பாஜக, மக்களா தமிழகம், மக்களுக்காகவே தமிழகம். மறந்து விரும்புகிறார்கள் அன்பு சொன்னவர்களே, எல்லாம் மறந்துடாதீங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்களா நிம்மதியா போயிட்டு நிம்மதியா ஸ்கூல் கல்லூரி போயிட்டு உங்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு பாதுகாப்பாக போயிட்டு வராங்க. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. திராவிட மாடல் ஆட்சி சந்தி சிரிக்கிறது. பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. உங்களுக்கு என் கடவுளுக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். கூப்பிட்ட பொருள் உடனடியாக சொல்லுங்க. 4 ஓட்டு போட வைங்கம்மா. தாமரை சின்னத்தில் வாக்களித்து அன்பு அண்ணனை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வருமாறு ஓடுங்கம்மா. ஓட்டு தாமரை சின்னத்தை பார்த்து அன்பானவர்களே, உழைப்பாளர்கள் சின்னம் தாமரை, பெரியவர்கள் சின்னம் தாமரை, பாட்டிமார்கள் சின்னம் தாமரை. பாட்டிமார்களுக்கும் நமது சிறுவர் சிறுவர்களுக்கும் மட்டும் அருமை அக்கா, அதாவது தமிழகத்தில் லேடி சூப்பர் ஸ்டாராக வளம் வந்தவர் இன்று KR ராதாகிருஷ்ணன் அவர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறார். மறந்து விரும்புகிறார்கள். இப்போது உங்களுடன் உரையாற்றுவார். சரியாக இங்கே தெரியுது. அக்கா பேசுவேன்ட்டு அக்கா பேசுவாங்க, கொஞ்சம் பொறுங்க. மறந்து விருந்து விடாதீர்கள் அன்பு சொந்தங்களே. நீங்கள் சொல்லாத வார்த்தைகளை மறந்துடாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. நமக்கு பாதுகாப்பான தமிழகம் வேணும், பாதுகாப்பான சட்டமன்றம் வேணும். நடிகை நமிதா அக்கா, நமது தாமரை குடும்பத்தை சேர்ந்தவர். நடிகை நமிதா அக்கா இப்போது KR ராதாகிருஷ்ணன் அவர்களை ஆதரித்து உங்களுடன் வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார். அன்பு சொந்தங்களை சின்னத்தில் வாக்களித்து KR ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு ஒன்றுடன் கேட்டுக்கொள்கிறேன். அரசியல் வரலாற்றில் பெரிய பின்ன சாதனை வந்தால் உத்தரப்பிரதேசம் நடக்கிறமா தான். JCB முதல்வர் மாதிரி இன்னைக்கு வந்துடும். பாதுகாப்பு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். ரவுடியா ஓடிட்டு வேண்டியதான். அதனால அன்பு சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு நாள வாக்குகளை தாமரை சட்டமன்றம் வேண்டும், பாதுகாப்பான தமிழகம் வேண்டும். இந்த தமிழகத்தில் சட்டமன்ற சீரழிந்து இருக்கிறது. உங்களுக்கே சொல்லும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதுல பிரச்சனை. அதுக்கு இன்னொன்று அந்த பிரச்சனை கையெழுத்துதான் உடனே பேரை போட்டாங்க. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. அதனால் அன்பு சொந்தங்களே, மறந்து விழுந்து விடாதீர்கள், இருந்து மறந்து விடாதீர்கள். உங்கள் நாள வாக்குகளை தாமரை சின்னத்தில் வாக்களிப்பது நான் வாக்குகளை கட்டுக்காரனாக கொடுப்பதில்லை, மக்களின் ஒருவராக கொடுக்கிறேன். தன் பாதுகாப்பான தமிழகம் லேடிஸ்
வணக்கம், எப்படி இருக்கீங்க ஐயா? சூப்பரா? எல்லாரும் சௌக்கியமா? பண்பானவர்களே, நாளும் தெரிந்தவர்களே, நல்ல நினைவுக்கு நாள் எத்தனை ஆனாலும் பொல்லாது வராமல் பொய் மீது வாழ்ந்திருப்பார். தாய்மார்களின் சின்னம் தாமரை, பெரியோர்களின் சின்னம் தாமரை, அக்காமார்களின் சின்னம் தாமரை, தங்கைமார்களின் சின்னம் தாமரை. பாதுகாப்பான தமிழகம் வேண்டுமானால் KRM ராதாகிருஷ்ணன் அவர்கள் பெண்களே நாட்டின் பெண்கள், அந்த பெண்களுக்கே தமிழகத்தின் பாதுகாப்பு இல்லை. அந்த சொன்னவங்களே, நீங்க மட்டும் போட்டா போல உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் சொல்லுங்க. பாதுகாப்பான தமிழகம் வேண்டும், பாதுகாப்பான திருச்செந்தூர் சட்டமன்றம் வேண்டும். மறந்து முடிந்து விடாதீர்கள், எதையும் மறந்து விடாதீர்கள். உங்கள் பொன்னான வாக்குகளை தாங்கள் சின்னத்தில் வாக்களித்து அங்கு உறுதியாக எடுத்துக் கொடுத்தார். மறந்து கொண்டு அக்கா மறந்தாரா பாட்டிமா, பாட்டிமார்கள் சின்னம் தாமரை, கண்ணானவர்களே மறந்து இருந்து விடாது. பொன்னான வாக்குகளை தாங்கள் சின்னத்தில் வாக்களித்து அங்கே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு தனி நண்பரும் கேட்டுக்கொள்கிறேன். தாமரை சின்னத்தில் ஏற்றாக வாக்களிக்க வேண்டும். தாமரை சின்னத்தில் வாக்களித்தால்தான் நமது தமிழகம் விவசாயிகள் சின்னம் தாமரை. அன்பானவர்களே, ராதாகிருஷ்ணன் அவர்களை ஆதரித்து மாநில தாமரை குடும்பத்தின் மாநில செயற்கை உறுப்பினருமான பாஜக மாநில செயற்கை உறுப்பினர் மற்றும் நட்சத்திர மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். அப்பாவே அவங்களா வந்து இன்னைக்கு வாக்கு சேகரிக்க வந்திருக்காங்க. மறந்து முடிந்து விடாதீர்கள் அன்பு சொந்தங்களே. அப்ப பெண் பிள்ளைகளுக்கு அப்பா வாக்கு சேகரிக்க உங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கிறார். மறந்து முடிந்து விடாதீர்கள், உங்கள் இல்லம் தேடி KRM ராதாகிருஷ்ணன் அவர்களை, அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறார். அப்படியே தெரிந்து கொள்ளுங்கள், இன்று பெண்களுக்காக ஒரு தலைவனுக்காக ஒரு பெண் இளைஞ நட்சத்திர நாயகிமான சினிமா நடிகையுமான மற்றும் தாமரை குடும்பத்தின் மாநில அனுப்புற வீடியோ தாமரை
எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சோக்கியமா? காலை வணக்கம். உங்க எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே நம்ம இங்க வந்துச்சு எல்லாமே பாஜகக்காரங்க எப்பவுமே தமிழ்நாடு மக்களுக்காக, நம்ம நாட்டு மக்களுக்கு முன்னேற்றம்காக, வசதிக்காக தான் வேலை செய்வாங்க. திருச்செந்தூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் KR ராதாகிருஷ்ணன் அவர்களை வரவேற்ற அனைவருக்கும் மிக்க நன்றி. பாரதிய ஜனதா கட்சியின் நட்சத்திர பேச்சாளர் நமிதா அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியின் நரேந்திர தாமோதர் மோடி அவர்கள் போகிறது. இன்னும் 10 நாட்கள் விடுதலை காலம் பிறக்க போகிறது. இந்த தொகுதியில் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை. பெண்கள் நேரடியாக 10 நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை. தாமரை குடிமராமத்து செய்து விவசாயம் தாமரை. நீங்கள் ஆதரவு KR ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏமாந்து விட்டீர்கள். 6வது முறை வெற்றிகரமாக தாமரை மத்திய சின்னம் தாமரை. திருச்செந்தூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் KR ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தங்களுடைய பொன்னான தாமரை அக்காமார்கள் சின்னம் அவங்களுக்கு விட்டாங்க. போலீஸ்காரங்க ஐயா பழனிசாமி அவர்கள் நீராபானத்தை கொண்டாங்க. அது மாதிரி மத்திய அரசு லைசன்ஸ் இருக்கு, மாநில அரசு செயல்படுறது இருக்கு. என்ன காரணம்னா அவங்க மிக்க பார்ட்டி பார்த்தோம். இன்னைக்கு அந்த காலத்துல முன்னாடி எல்லாருமே அந்த வாழ தமிழகத்தை குடிச்சுதான் இரும்பு மாதிரி இருந்தாங்க. மறந்து கொடுத்து விடாதீர்கள். உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் வாக்குகள். அன்பு சொந்தங்களே, மறந்து கொடுத்து விடாதீர்கள். பெரியவர்கள் சின்னம் தாமரை, பாதுகாப்பான சின்னம் தாமரை, பாதுகாப்பான சட்டமன்றம் தாமரை, பாதுகாப்பான தமிழகம் தாமரை. உங்கள் பொன்னான வாக்குகளை எல்லாம் பார்த்து கவனிங்க. மறந்து இருந்து விடாதீர்கள். நீங்க மட்டும் போட்டா போதாது, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லுங்க. பாதுகாப்பான தமிழகம் வேணும். நமக்கு தங்கச்சிமார் அக்காமார் எல்லாரும் நிம்மதியா கல்லூரி இருந்து மறந்து விடாதீர்கள். உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அண்ணனை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு படி அன்புடன் கேட்டுக்கொள்கிற அன்பு சொந்தங்களே, இந்த ஊரில் பாதுகாப்பாக நமது சகோதர சகோதரிகள் கல்லூரிகளுக்கு சென்று வர வேண்டும். இன்று எங்கும் பாட்டி மறந்துறாங்க. பாட்டி நல்ல நிலைமைக்கு நாள் எத்தனை ஆனாலும் கொல்லாது வராமல் பொய் மீது வாழ்ந்திருப்பார். கங்கையே நமக்கு நாம் என்னது கேட்டவென்றால் வாழ்வே பலம்போடு தாமரை என்றாலே உச்சிக்கு அமர்ந்திருப்பார். மறந்து மறந்து விடாதீர்கள், எங்கும் மறந்து விடாதீர்கள். உங்கள் பொன்னான வாக்குகளை சகோதர சகோதரிகள் நிம்மதியாக காலேஜ் கல்லூரிக்கு பள்ளிகளுக்கு சென்று வர வேண்டும். உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பிரச்சனைகளே நாம்
சகோதர சகோதரிகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று எங்கும் கொண்டா எதிரும் கொண்டா நாலு வருஷம் கொடுக்கிற பெரிய சாதனம் உலகமான சாதனம் இதுவரைக்கும் பெரிய சாதனம் கலக்க உட்பட கடந்தவரும் காமராஜ் எல்லாரும் அந்த பெரிய உடம்பாடு எல்லாம் ஆண்டார்கள். அப்போ அந்த ஆட்சியில ஒரு கட்டணத்தை போல ஒத்துக்கிறதா இருக்காங்க. அங்கே வசதியா எனக்கு எந்த நிலைமைக்குமே வந்து சேரவில்லை தெரியல. அவருக்கு சட்டமன்றத்தை சிங்கப்பூராக மாற்ற வேண்டும். படித்தவர் சட்டங்களே படிக்காதவர் 6ஆம் கிளாஸ் படித்து 10ஆம் கிளாஸ் படித்து அது மறந்தாங்க. ஒரு இளைஞர் படித்தவர் அதனால நம்ம தொகுதி ஆளுநர் வந்திருக்கார். அந்த பிள்ளைகளை நல்ல முறையில் கருத முடியல. ஆளுநர் கடுமை ஒரு மொத்தமாடு சைஸ்